மகாவதார் பாபாஜி விஸ்வம். வாழ்க்கையில் தோல்வி, பணக்கஷ்டம், பாபாஜியின் அருமையான வழிகாட்டுதல். வாழ்க்கை என்றால் ஒரே மாதிரி இல்லையே. ஒரு நாளில் நமக்கு சிரிப்பு, மற்றொரு நாளில் கண்ணீர். பணக்கஷ்டம் வந்தால் மனம் உடையும், அன்பானவர்கள் விட்டு சென்றால் உள்ளம் உடையும். அவமானம், துன்பம், தோல்வி எல்லாம் நமக்கு துன்பம்தான். ஆனால் பாபாஜி சொல்வார், இதெல்லாம் பரம தெய்வம் தரும் பிரீட்சை. நீ தோல்வி அடையவில்லை, நீ வளர்வதற்கான ஒரு தருணத்தில் இருக்கிறாய். பாபாஜி கூறிய ஒரு வரி உண்டு, சந்தோஷம் வெளியில் கிடையாது, அது உன் உள்ளே தியானத்தின் மூலமே பிறக்கும். அப்படியானால் நாமும் அவ்வாறு உள்ளம் நோக்கிய பயணம் ஆரம்பிப்போம். பாபாஜி சொல்லும்போது துன்பம் என்றால் எதிர்மறைதனம் அல்ல, அது ஒரு அழகான ஆசிரியர். உன்னை உன் உண்மையான சக்திக்கு தூண்டும் ஆசிரியர். உன் வாழ்க்கையில் வரும் துன்பம், பணக்கஷ்டம், அவமானம் இவையெல்லாம் உன் கடந்த கர்மத்தின் பிரதிபலிப்பு. நீ அதை வெறுக்காமல் புரிந்து தியானம் மூலம் கரைக்க வேண்டும். பாபாஜியின் உபதேசம், துன்பம் வந்தால் ஓடாதே, அமர்ந்து மூச்சை நோடு. உன் உள்ளம் உன்னை சுத்திகரிக்கிறது. பணக்கஷ்டம் பற்றி பாபாஜி சொல்லும், பணம் என்பது சக்தி. அது சுத்தமான மனத்தில் இயற்கையாக பாயும். ஆசையால் அல்ல, அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்படும் உதாரணம். ஒரு மனிதன் தினமும் நான் ஏழை என்று நினைத்தால் அவர் அந்த அலைவரிசையே அனுப்புகிறார். ஆனால் அவர் நான் தெய்வத்தின் பிள்ளை, எனக்கு தேவையானது வரும் என்று தியானித்தால் அவனுடைய பிரபஞ்சம் மாறிவிடும். பாபாஜி சொல்கிறார், வாழ்க்கையின் பிரச்சனை மனதில் ஆரம்பிக்கிறது, தீர்வும் மனதில்தான். அதனால் பாபாஜி தரும் ரகசியம் கிரியா தியானம் ஒன்று. அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனிக்கவும். இரண்டாவது, ஒவ்வொரு மூச்சும் வரும்போதும் ஓம் என்று நினை. மூன்றாவது, வெளியேறும் மூச்சில் பாபாஜி என்று உச்சரிக்கவும். நான்காவது, இதய மையத்தில் ஒளி பரவி வருகின்றது என்று கற்பனை செய்யவும். 5, மனதில் தோன்றும் கஷ்டங்கள் அனைத்தையும் அந்த ஒளிக்குள் ஒப்படைக்கவும். 10 நிமிடம் இப்படி செய்தால் மனம் நிம்மதியாகும். 30 நிமிடம் செய்தால் துன்பம் கரையும். 1 மணி நேரம் தியானித்தால் நான் யார் என்ற உண்மையை உணர்வாய். வாழ்க்கையில் தோல்வி இல்லை, அதற்கு பாடம் என்று பெயர். பண கஷ்டம் உன் உள்ளார்ந்த விசுவாசத்தை சோதிக்க வரும். அவமானம் உன்னை தாழ்மையாக்க வந்த ஆசீர்வாதம். துன்பம் உன் அகந்தையை கரைக்கும் வழி. தியானம் உன்னை மீண்டும் உன்னிடம் கொண்டு வரும் பாதை. இன்றைய தினம் 1 நிமிடம் கூட நீ பாபாஜியை நினைத்தால் அவர் உன் உள்ளத்திலே பேசுவார். அவர் சொல்வார், நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த ஒளி உன் வாழ்க்கையையே மாற்றும். நீயும் துன்பத்திலிருந்து தெய்வீகத்தில் நுழைவாய். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமः.